ஒரு காலத்தில் ஒரு சிறிய நகரத்தில் ஒரு சிறிய குடும்பத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவன் பிறந்த நாள் அவனுக்கு முக்கியமாக தெரியல. ஆனா அவன் பிறந்த உடம்பு அவனுக்கு வாழ்க்கை முழுக்க ஒரு கேள்வியாகவே இருந்தது. அவன் வயசுக்கு அவனோட உயரம் வளரல. உடம்பு பலவீனமாக இருந்தது. மற்ற பிள்ளைகள் ஓடுற அளவுக்கு அவன் ஓட முடியல. விளையாட்டு மைதானத்துல அவன் இருந்தாலும் அவனை யாரும் முக்கியமா எடுத்துக்கல. அவன் சின்னவன், அவனால இதெல்லாம் முடியாது, அவனை ஏன் டீம்ல சேர்க்கணும்? இந்த வார்த்தைகள் அவனுக்கு புதுசில்ல. அவன் சிறு வயசுல இருந்து கேட்ட வார்த்தைகள் தான். ஆனா அந்த சிறுவன் அந்த வார்த்தைகளை தள்ளி வைக்க கற்றுக்கொண்டான். அவன் அதிகம் பேசல, வாதம் செய்யல, யார்கிட்டையும் தன்னோட கஷ்டத்தை அழுது சொல்லல. அவன் ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சான். அவன் தினமும் பயிற்சி செஞ்சான். அவன் காலையில எழுந்ததும் விளையாட போனான். மழை இருந்தாலும் வெயில் இருந்தாலும் கால்கள் வலிச்சாலும் அவன் நிறுத்தல. ஒரு நாள் டாக்டர் சொன்னாரு, இந்த பையனுக்கு உடம்பு வளரணும்னா மருந்து தேவை, அதுக்கு பணம் தேவை. அந்த வார்த்தை அவனோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய சுமையா இருந்தது. பணம் இல்ல, வசதி இல்ல, எதிர்காலம் கண்ணுக்கு தெரியல. அந்த நேரத்துல அந்த சிறுவன் முதல் முறையா பயந்தான். விளையாட்டை விடுகிற பயம், கனவை விடுகிற பயம். ஆனா அவன் அம்மா அவனோட கண்ணை பார்த்து ஒன்னு சொன்னாங்க, நீ உள்ள மீதியெல்லாம் வாழ்க்கை பார்த்து கொள்ளும் அப்படின்னு. அந்த ஒரு வாக்கியம் அவனோட மனசுல ஆழமா பதிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு அவனோட விளையாட்டு விளையாட்டா இல்லை, அது ஒரு பொறுப்பா மாறிச்சு, அது ஒரு கடமையா மாறிச்சு, அது ஒரு உயிர் மாதிரி மாறிச்சு. பல வருடங்கள் கழிச்சு அவன் ஒரு பெரிய இடத்துக்கு போனான். பெரிய பயிற்சி, பெரிய மனிதர்கள், பெரிய கனவுகள். ஆனா அங்கேயும் அவன் சின்னவன் தான். அவன் பேசல, அவன் கோபப்படல, அவன் அழுகையும் மைதானத்துக்குள்ளேயே விட்டுட்டான். அவன் கால்கள் அவன் வார்த்தைகளானது. ஒவ்வொரு வீழ்ச்சியும் அவனை பலவீனமாக்கல, அவனை அமைதியாக்கிச்சு. உலகம் மெல்ல மெல்ல அவனை கவனிக்க ஆரம்பிச்சது. இந்த பையன் வேற மாதிரி, அவன் ஓடுற விதம் வேற, அவன் பந்த தொடுற விதம் வேற. ஒரு நாள் அவன் பெயர் அவனுக்கு முன்னாடி ஓடிச்சு. அவன் முகம் உலகம் முழுக்க தெரிஞ்சிச்சு. அவன் பேசாத வார்த்தைகள் அவன் விளையாட்டுல உருவமா வந்துச்சு. தோல்வியும் வந்தது, கண்ணீரும் வந்தது, விமர்சனமும் வந்தது. ஆனால் அவன் நிறுத்தல. ஏனெண்டா அவன் வாழ்க்கை ஜெயிக்க ஆரம்பிச்சது அவன் பலவீனம்னு சொன்ன அந்த இடத்துலதான். இந்த கதையில நாங்க சொன்ன அந்த சிறுவன் யார் தெரியுமா? லியோனல் மெஸ்ஸி. உடம்பால பலவீனமானவன், மனசால வலிமையானவன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களை சின்னவன், பலவீனமானவன், முடியாது அப்படின்னு சொன்னா நினைச்சுக்கோங்க, ஒரு நாள் அதே விஷயம்தான் உங்களை உலகத்துக்கு தெரிய வைக்கும். உலை, அமைதியா உலை, கதை தானாக பேசும். நன்றி.